யூஎஸ் ரெஸ்டாரண்ட்ல கோவை கஃபே அரிசி பருப்பு சாதம் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அரிசி பருப்பு சாதம்ங்கிறது வந்து எப்படி வந்து பிரியாணிக்கு வந்து எல்லாரும் ஒரு அடிக்டோ, கோயம்புத்தூர் சைடில் அரிசி பருப்பு சாதங்கிறது பிரியாணிக்கு ஈக்குவல். நீங்க வந்து அந்த அரிசி பருப்பு சாதத்தோட பருப்பு சாதம் தானே, அரிசியும் பருப்பையும் அது எப்படின்னா இப்போ ஒரு திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். அரிசி பருப்பையும் ஒட்டுக்கா போட்டு தாளிச்சு வந்து குக்கர்ல வச்சு விசில் 3 விசில் விட்டீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் ரெடி. அதில் மேலால தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேங்காய் பூவை வந்து துருவி போட்டு அப்படியே வந்து சர்வ் பண்ணி கூட வந்து ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம், பிளெயினா சாப்பிடலாம், தயிரோட சாப்பிடலாம். அவ்வளோ சாப்பிட்டே இருக்கலாம். மசாலா இருக்காது, ரொம்ப மைல்டா இருக்கும். வெறும் வெங்காயம், தக்காளி, பூண்டு, அவ்வளோதான் அதில் மேஜரான இன்கிரீடியன்ஸே. நான் சொன்ன வீட்டு சாம்பார் தூள், அவ்வளோதான். இதுதான் அதோட இன்கிரீடியன்ஸே. ஸோ அம்மாவோட ரெசிபியை நான் வாங்கி அதை